வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. இன்றைக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் அமுதரசன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். பல அரசியல் சூழலில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு மார்க்கண்டேயன் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு கைது செய்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னா, தாவேக ஆட்சியை விமர்சனம் செய்தால், முதலமைச்சரை விமர்சனம் செய்தால் கைது செய்கிறாங்க. அப்போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எப்படி சுட்டி காட்டுறது அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போது எம்எல்ஏவாக இருக்கவங்க, முன்னாள் அமைச்சராக இருக்கவங்க, திமுகவை சேர்ந்தவங்களை மட்டும் இப்படி பண்ணுறாங்களான்னா கிடையாது. பொதுமக்களாக இருந்து அவங்களுக்கே இந்த தாவேக ஆட்சியில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்ட்டு அவங்க பப்ளிக்காக சோஷியல் மீடியாவில் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுமே கைது செய்யப்படுறத பார்க்க முடியுது. ஸோ விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தாவேக எதுக்கு அரசாக அந்த பதவி ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம், அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு மானவமானங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தந்தை பெரியார் சொன்னது. தன்மானம் பார்க்கக்கூடாது, இனமானத்துக்காக போராடக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தன்மானமும் கிடையாது, இனமானமும் கிடையாது. 1ஆம் நம்பர் தொடநடுங்கி பயந்தாங்குழி அரசாக விஜயனுடைய அரசு இருக்குது. அவர் இன்னும் முதலமைச்சராகவோ அரசியல் கட்சி அரசியலில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உணரலை. இன்னும் சினிமா மாதிரியே நினச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் அந்த புகழ்ச்சி மட்டும் இருக்கும். அந்த புகழ்ச்சி மட்டும்தான் அரசியல்லையும் இருக்கணும். தனக்கு எதிராக யாரும் பேசவும் கூடாது, எழுதவும் கூடாது, விமர்சிக்கவும் கூடாது அப்படிங்கிற அளவிற்கு ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு முதலமைச்சராக இந்த வரலாற்றிலேயே விஜய் அவர்கள் இருக்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அதே போல் இன்னைக்கு மார்க்கண்டேயன் எம்எல்ஏ, இவர்களை கைது பண்ணுறது மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய பொதுவான விமர்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் கைது பண்ணுறாங்க. அவர்களையும் தேவையில்லாத வழக்குகள், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது, விஜய் விமர்சித்தா நாட்டையே விமர்சிச்சிட மாதிரி மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ் தான் சொல்லும், நாங்கள் தான் தேசமே அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கோர்ட்டே ஓங்கி தலையிலே கொட்டு வச்சுச்சு. எதுக்கு தேவையில்லாத இந்த செக்ஷன்ஸ்லாம் போடுறீங்க, இவ்வளோலாம் தேவையே கிடையாது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது, இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு கைது பண்ணியிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் அவருக்கும் அதே மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ராஜாக்கள் காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராஜா வீதி உலா வரக்கூடிய அந்த வழியில் எங்கேயுமே திண்ணை வச்சுலாம் வீடு கட்டக்கூடாது அப்படிம்பாங்களாம். ஏன்னா அது ராஜா வீதி உலா வர்றப்போ இவங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா அது அவருக்கு அவமானமாக இருக்கிற மாதிரி அவர் நினச்சிப்பார். அதனால் அந்த மாதிரியே தன்னை ஒரு மன்னராகவும் ஒரு சர்வாதிகாரியாகவும் விஜய் நினச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் விஜய்க்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, வரலாற்றில் எவ்வளவோ சர்வாதிகாரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க, எவ்வளவோ ஃபாசிஸ்டுகள், எவ்வளவோ ஆட்டோக்ராட்டிக்கு, கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு புள்ளி அளவு கூட தங்களை விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு இது ஜெயலலிதா வரைக்கும் கூட நம்ம எடுத்து சொல்லலாம். வரலாற்றில் அவர்களுக்கான இடம் என்ன அப்படிங்கிறத விஜய் மறந்துடக்கூடாது. இன்னும் சமூக வலைதளங்கள் எழுதுறது, திமுக எழுதுகிறவங்களை குறி வச்சு பிடிக்கிறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது, அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு யோகியதை கிடையாது. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் பல முறைகேடுகளில் ஈடுபட்டுருக்குறாங்க, அங்கங்கே வசூல் வேட்டைகள் ஈடுபட்டுருக்குறாங்க, ரீல்ஸில் அரசு அலுவலகங்களில் அத்துமீறி ரீல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க, பாலியல் குற்றச்சாட்டுகளில் பெருமளவில் கரண்டில் அந்த சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறாரு. இதை பற்றிலாம் பேசுகிறத சொன்னால் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. இந்த அஞ்சலி படத்தில் ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அஞ்சலின்னு எல்லாம் கதறுவாங்க, அந்த மாதிரி தமிழ்நாடே கதறிட்டு இருக்குது, பேசு விஜய் பேசுங்கன்னு, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் சமூக வலைதளங்களில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் திமுகவை மட்டும்தான் குறி வச்சுக்கிட்டே இருக்குது. திமுக அவங்க என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறவர்கள் என்ன எழுதிட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய விஜயனுடைய இப்போ அந்த புகழுக்கு குந்தகம் விளைவிக்கிற உண்மைதான் சொல்கிறாங்க. அது சொன்னால் விஜய்க்கு பட்டுக்குது. இது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, மக்கள் பணியில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சனங்களை தாங்கக்கூடிய நெஞ்சுரம் வேண்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். நம்ம இப்படிலாம் பேசுகிறதே அவமானமாக நினைக்கிறேன். அண்ணா, பெரியார் இதெல்லாம் சொல்லி பேசுகிறதே நமக்கு அவமானம். ஏன்னா அதை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இந்த சினிமா பாட்டுகளை தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொளுத்துன்னு சொன்னவர் தான் இன்றைக்கி நீங்கள் பாடநூல் கழக தலைவராக போட்டிருக்கிறாங்க. எதனால், என்ன தகுதி அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், விஜயனுடைய படப்பாடல்கள்லாம் அவர் சரியாக ஒப்புவிக்கிறாரு அப்படிங்கிறாங்க.
ஸோ அந்த பாடல்கள்லாம் கொள்கை பாடல்கள்னு அவர் பேசுகிற அளவுக்கு தர்க்க ரீதியிலான அறிவு இருக்குது. அதனால் அவர் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பெரியார், அண்ணா, ஜனநாயகம், மக்களாட்சி, சமூக நீதி இதை பற்றிலாம் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ஆனால் இதே போக்கு தொடர்ந்தால் விஜய் வந்து மக்கள் மத்தியில் அதற்கான பதில் சொல்ல வேண்டி வரும். ஏற்கனவே நீதிமன்றமே இதுக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தேவையில்லாத இயல்பாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, விமர்சனம் எல்லை மீறி போகுதுன்னே வச்சுக்கோங்க, வழக்கு பதிவு செய்வாங்க, நீதிமன்றத்துக்கு போவாங்க, டிஃபமேஷன் போடுவாங்க. எடுத்தெடுப்புலே போய் கைது பண்ணுறது அப்படிங்கிறதும், பொது அமைதியே குந்தகமாயிடுச்சு அப்படிங்கிறதும், 4 செக்ஷன் 5 செக்ஷனில் போடுறது அப்படிங்கிறதும் கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் கொஞ்சமாக விமர்சித்தா கூட உடனே வந்து அவங்கள வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு தேச துரோக வழக்கு போட்டு அதை வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்களை போட்டு வதைத்து வாட்டக்கூடிய அந்த நிலை வந்து இருந்துச்சு. இன்றைக்கி வந்து விஜய் வந்து மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி மக்கள் தேர்தல் வாக்கு களத்தின் மூலமாக இன்றைக்கி முதலமைச்சர் பொறுப்பில் வந்திருக்கிறாரு. இன்றைக்கி வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியாக, பெரிய ஆட்டோக்ராட்டிக்காக, தன்னை வீழ்த்த முடிய கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை, இந்த குரல் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து விஜய் செயல்பட்டு இருக்கிறாரு. இது வந்து அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுது. இதுக்கு மேலே போயிட்டு இருந்தாருன்னா அவர் வந்து நீதிமன்றங்கள் வாயிலாக வந்து அவர் அடிதான் அந்த அரசு வாங்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போது திமுகவை சேர்ந்தவர்களோ பொதுமக்களோ யார் வந்து தாவேக அரசையோ முதலமைச்சரையோ வந்து விமர்சித்தா கைது நடவடிக்கை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் தாவேகாவில் இருக்கக்கூடியவங்க அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், பொது வெளியில் வந்து திமுகவை விமர்சித்து பேசுறது, பொய் கருத்துக்களை வந்து முன்வைக்கிறது, இதெல்லாம் வந்து பகிரங்கமாக பண்ணுறாங்க. முதலமைச்சரே வந்து கரூரில் போய் பேசும்போது பேசினதில் பாதி வந்து பொய்யான தகவலாக தான் இருக்குது அப்படின்றதையே பார்த்தோம். எல்லாம் பழியும் என் மேலே போடுறீங்கன்றதே வந்து ஒரு பொய்யான விஷயம். உங்கள் மேலே எந்த பழியுமே போடலை அப்படின்றதுக்கு பொதுமக்களே உடனே வீடியோ எடுத்து அன்னைக்கு இன்னைக்குன்ற மாதிரி எடுத்து போட்டுறாங்க. அப்போ இவங்க வந்து தவறா பேசலாம், பொய்யான கருத்துக்களை சொல்லலாம், திமுகவை வந்து அவதூறா பேசலாம், திமுக தலைவரை பற்றி வந்து விஜய் அவர்கள் பேசலாம். ஆனால் அது வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி, நாங்கள் பேசுவோம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. இல்லை, அதான் அந்த பிளேம் கேம் தான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அந்த பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ஷெட்டு போட்டு மைக்கெல்லாம் வச்சா அதன் மேலே ஏறி தான் பேசுவாரே தவிர, சட்டமன்றத்தில் எங்கேயாவது பேசியிருக்கிறாருன்னா பேச மாட்டார். பத்திரிகையாளர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் முதலமைச்சர் ஆகிட்டாரு, 60 நாள்கள் கடந்துடுச்சு, இப்போவாவது பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரா அப்படின்னா பேச மாட்டார். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் பதில் சொன்னதில்லை. பார்ட்டி ஃபண்டு குறித்து பேசினார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திலே கேட்டார், எந்த பார்ட்டி என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு சத்தவங்கையில் வெத்தலைப்பாக்கு கொடுத்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பார். இன்னும் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோங்கிறதெல்லாம் உணரவே கிடையாது. இதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் என்ன பேசுகிறாரு, வாயில் வந்துடும், என் வாயில் என்ன வருது தெரியுமா அப்படிங்கிறாரு. இல்லை, அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து டேஷ் அப்படிங்கிறாரு. நாம் சொல்கிறோம் நீங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சருங்க பதிலாக இனிமேல் டேஷ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமா? சொன்னால் வந்து ஏற்றுக்குவீங்களா? என்ன கேஸ் போடுவீங்க? அப்போ என்ன வந்து அந்த அந்த வைப்பு மோடு அதுதான் அவங்களுக்கு தேவை. எந்த ஒழுங்குகளுக்கும் கட்டுப்படுபவர்கள் கிடையாது, எந்த மரபுகளுக்கும் கட்டுப்படுபவர்கள் கிடையாது, எந்த விதிகளுக்கும் கட்டுப்படுறது கிடையாது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு என்ன தேவையோ அதுதான் தேவை. ஒன்றும் இல்லை, இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் பேச சொன்னீங்க அப்படின்னா, பெரியார், அண்ணா, கலைஞர் செஞ்ச சாதனைகள் இதற்கு முன்பாக எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஏன்? திமுக தொண்டர்களுக்கு தேவையான கண்டென்ட் அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய தலைவர் என்ன பேசுகிறாரு, ஓடு 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 வந்துடுவான் பாரு பத்திரிகைக்காரன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்போ அவருடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு ரசிக மனப்பான்மைக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் விஜய் இருந்துகிட்ருக்கிறார். எல்லா ஆடியோ லான்ச்லேயும் ஒரு பாட்டு பாடுவார், ஒரு டான்ஸ் ஆடுவார், ஒரு கதை சொல்லுவார். இப்போ அரசியல் மேடைகள்லேயும் வந்து பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறதில்ல, கதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இதுதான் அவர் வந்து உச்சபட்சமாக நினச்சிட்ருக்கிறார். இதை தாண்டி அவர்களுடைய அமைச்சர்கள்லேருந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து, முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் உட்பட எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுதோ அவ்வளவு தரம் தாழ்ந்து பேசிகிட்ருக்கிறாங்க. அவர்களுடைய கூட்டணியில், அவர்களுடைய அமைச்சரவையில் பங்கில் இருக்கக்கூடியவர்களே விஜயனுடைய பேச்சை பார்த்து ரசிக்கலை. அவருடைய பேச்சுக்கு வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசக்கூடாது, வரலாற்று அரசியல் அறிவே இல்லாதவர்கள் கூட இந்த அளவிற்கு மோசமான ஒரு பேச்சை முதலமைச்சராக இருந்தவர்கள் யாரும் பேசியதில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க.
சரி, இப்போ இங்கே வந்து தாவேக்கா அரசு வந்ததுக்கு முக்கியமான ரீசனே வந்து சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து செட் பண்ண அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ அதே வந்து வட மாநிலங்கள்லையுமே பண்ணுறதை பார்க்க முடியுது. ஹிந்தியில் வந்து சேம் ஸ்கிரிப்ட் பை எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரே ஸ்கிரிப்ட். இப்போ அங்கே வந்து விஜயை வச்சு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடுறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இப்போ அவர் இருக்காரு, அடுத்து ஏதாவது பிஎம்க்கு அவருடைய பிளானாக இருக்கா? அதுக்கு தான் இப்போத்துலேருந்தே ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற அந்த ஃபேக் நரேட்டிவ் தான் அது. ஏஐன்னு கூடவா கண்டுபிடிக்க முடியல அந்த மக்களால்? இல்லை, அதான் வந்து இப்போ வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், ஹிந்தி ஊடகங்கள் எல்லாமே வந்து காரி மூஞ்சில் துப்பிடுச்சு. இவ்வளோ ஒரு கேவலமான மோடித்தனத்தை இது மோடி கூட இந்த மாதிரியான வேலை செஞ்சது கிடையாது. ஆனால் வந்து இன்னைக்கு தாவேக்கா செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் அவ்வளவு ஊடக வெளிச்சம் இருக்குது, எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. லட்சக்கணக்கான கேமரா அங்கே ஜந்தர் மந்தரில் இருக்குது. ஆனால் வந்து விஜய் வந்து இங்கேருந்து கிளம்பி போனார், அந்த அவர்களை போய் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ வட மாநிலங்கள் முழுக்க வந்து அவருடைய புகழை பாடல்கள் மோடியோடைய ஃபோட்டோவையும் விஜயோடைய ஃபோட்டோவையும் வச்சு, அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வேர்ல்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யூபிஎஸ்சிக்கான சில பேஜஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து மில்லியன்ஸ் வியூஸ் அந்த ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த அந்த பேஜஸ் எல்லாத்துலேயுமே விஜய் செய்யக்கூடிய அதாவது மிகப்பெரிய புரட்சி பண்ணிட்டுருக்கிறதாகவும் தமிழ்நாட்டை புரட்டி போட்டதாகவும் ஃபேக்கான செய்திகளை பல செய்திகள் வந்து அவங்க வந்து போட்டுட்ருக்குறாங்க. உதாரணத்துக்கு யூபிஎஸ்சி வேர்ல்டுன்னு ஒரு பேஜ் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கனாலே அது ரிலேட்டடாக நிறைய டேக் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து நிறையா ஃபாலோவர்ஸ், அதாவது மில்லியன் அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. 10 மில்லியன்ஸ் 20 மில்லியன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் அங்கே போயிட்டு விஜய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார போய் கால் வச்சிங்கன்னா கூவத்தெல்லாம் பால் ஒரு பக்கம் தேன் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான பொய்யான நரேட்டிவ் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. உழைக்காமலே ஒருத்தனுக்கு ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ தெரியாது. அதெல்லாம் சொல்லி எப்படி சிரிச்சாருன்றது. ஆமாம், அது இப்போ வந்து இப்போ அது ஆட்சி அதிகாரங்கிறதெல்லாம் இவ்வளோ சிம்பிளா? அப்போ தமிழ்நாட்டை முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம வந்து டெல்லிக்கு போயிடுவோம், அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த இதெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அதையும் இப்போ வந்து இந்தியா டுடேயில் வந்து அந்த ஒரு செய்தி தொகுப்பு அவங்க வந்து மிக தெளிவாக எந்த அளவுக்கு ஃபேக் நரேட்டிவ் வந்து செக் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு அவங்க அந்தந்த விஜய் படத்தையும் மோடி படத்தையும் காட்டி அவங்கள வந்து விஜய் சூஸ் பண்ண வைக்கிறாங்க. அவங்க யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டே இப்போ இந்தியா டுடே வந்து பேட்டி கேட்குறாங்க. இல்லை, எங்களுக்கு 100 ரூபா கொடுத்தாங்க, விஜய் சூஸ் பண்ண சொன்னாங்க, நாங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இதைத்தான் ராத்திரி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி இங்கெல்லாம் பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ வட மாநிலத்துக்கு எடுத்து போயிட்டு அடுத்து விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாம், அடுத்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸி தான். இன்ஸ்டாகிராமில் தானே ஒரு முதலமைச்சராக தோசை சுடுறவனுக்கு துப்பாக்கி சுட தெரியாதா அப்படின்னு வடிவேல் காமெடி வரும்ல, அதே மாதிரி ஒரு 2 ரீல் இங்கே போட்டோம், இன்னும் 2 ரீல் சேர்த்து போட்டால் பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க. இவர்களுடைய போலி முகத்திரை, இந்த ரூட் மாஃபியாவினுடைய அந்த இன்ஃப்ளூயன்சிங் அந்த இதெல்லாமே வந்து இப்போ வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இப்போ தானே உணர்றாங்க, இவ்வளவு பின்னாடி வந்து இன்ஃப்ளூயன்ஸு பண்ணியிருக்கிறாங்க, இந்த அளவிற்கு மோசமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போவும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அரசியல்லேருந்தும் அதை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது அதுதான் உணருது. நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, பவர் கட் ஆணுச்சு, திமுககாரங்க தான் ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு, திமுககாரங்க தான் சட்டம் ஒழுங்கு அப்படின்னாங்க. எந்த பிரச்சனைனாலும் உடனே திமுக இப்போ அது வந்து ஏன்னா 2 வருஷம் தேர்தலுக்கு முன்பாக அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுலையே கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போவும் அதே ஃபார்மெட்டை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ தான் வாக்களித்த மக்களை இப்போ தான் உணர தொடங்கி இருக்கிறாங்க. தாவேக்கா கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே திமுக கூட இருந்தவங்க தான். சரி, இப்போ வந்து அந்த ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக சரி போயிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஆளுநருடைய ஆட்சி வந்து வேணாம் அப்படின்றதால இருக்கும், குட். ஆனால் அங்கே போயிட்ட பிறகு ஏதாவது நடந்தால் வாயை திறக்கணும் இல்லையா? ஏன்னா திமுக கூட அங்கே இருக்கும் பொழுது கூட இருந்துகிட்டே விமர்சிக்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அங்கே இருக்கும்போது விமர்சனம் கூட இல்லாமல் வாய மூடி இருக்கிறது வந்து என்னன்னு சொல்கிறது அப்படின்றது. அதில் வந்து முக்கியமாக விசிகா அவங்கள வந்து நம்ம பேசணும். ஏன்னா அந்த கட்சி தாவல், சரி ஓகே கட்சி தாவல்னு சொல்ல வேணாம், கூட்டணிக்காக அவங்க போயிருக்காங்க அப்படின்னாலுமே ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. திரும்ப அவர்கள் வந்து ஒரு நேரத்தில் ஒன்று பேசுவார், அடுத்த 5 நிமிஷம் அவர் வந்து மாற்றி பேசுகிறத பார்க்க முடியுது. அது அவருக்குள்ள அழுத்தமா இல்லை அவரால் நிலையான முடிவு எடுக்க முடியலையா அப்படின்றது. அவர் ஒரு பக்கம்னா அமைச்சர்
அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு வன்னியரசு அவர்கள். ஸோ வன்னியரசு அவர்கள் பேசுகிற பேச்சுக்களும் வந்து சார் நீங்களா இது அப்படின்ற மாதிரி நமக்கே பல முறை வந்து சொல்ல தோணுது, யோசிக்க தோணுது. இப்போ திரும்பவும் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே வந்து எலும்பு இருக்கு அப்படின்னா அவருடைய இந்த வார்த்தை எதை சொல்ல வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப ஏதோ ஒரு ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லலை, அந்த கட்சியினுடைய தொண்டர்களே அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக வந்து வன்னியரசினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது தான் நமக்கு வந்து அண்ணன் திருமா ஏன் இவ்வளவு ரொம்ப புலம்பு தள்ளுறாரு, ஒவ்வொரு மேடைக்கு ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறத உணர முடியுது. அது நம்மளுடைய யூகம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மார்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் பேசின அவருடைய கருத்துக்கு வன்னியரசு பதில் சொல்லியிருக்கிறாரு. எலும்புகள் வந்து எல்லாருக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கரூரில் பேசுகிறப்ப சட்டமன்றத்தை வந்து நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளார வந்து கதவெல்லாம் இழுத்து மூடிடுங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் நினச்சேன். அப்படி தான் தோணுது. சட்டமன்றத்தை கதவை சாத்திட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ அதை ஒட்டி தான் தன்னுடைய விமர்சனத்தை மார்கண்டேயன் எம்எல்ஏ அவர்கள் வந்து கருத்தாக வைக்கிறாரு. அப்போ அப்படி சொல்லும் பொழுது இதில் என்ன கூத்து அப்படின்னு சொன்னால், திருமாவளவன் அவர்கள் வந்து எவ்வளவோ அவர் மேலே விமர்சனம் இருக்குது இந்த 60 நாட்களுக்குள்ளார. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், தாவேகாவினுடைய தொண்டர்கள், மாற்று சிந்தனை இருக்கக்கூடியவர்கள்னு மிக கடுமையான விமர்சனங்களை திருமாவளவன் அவர்கள் மேலே வச்சிட்ருக்கிறாங்க. அப்போல்லாம் வன்னியரசு ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லை. திருமாவளவன் மேலே வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுக்கும் வன்னியரசு பதில் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் எந்த இடத்துலையும் பதில் சொல்லலை. தாவேகாவினுடைய தொண்டர்கள் அண்ணன் திருமாவளவனை சமூக வலைதளங்களில் மிக மோசமாக விமர்சித்து எழுதியிருந்தாங்க. உங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அமைதியாக இருந்தார் அண்ணன் வன்னியரசு, எதை பற்றியுமே பேசலை. இப்போ ராஜாவை மிஞ்சிய ராஜா விஸ்வாசி, அந்த டீ கப்பை விட சாசர் ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இன்னைக்கு விஜயை பாதுகாக்கிறது, நான் வந்து கவசமாக இருந்து பாதுகாப்பேன்னு வைக்க சொன்னார்ல, அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நான் வன்னியரசு தான் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் பற்றியோ திருமாவளவன் அவர்கள் பற்றியோ எந்த குற்றச்சாட்டு வச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் விஜய் பற்றியோ தாவேகா பற்றியோ யாராச்சும் பேசினா நான் கேட்பேன்டா அப்படின்னு சொல்லி வன்னியரசு இறங்கியிருக்கிறத பார்த்தா, நீ விசிகாப்பா வா நம்ம கட்சிக்கு அப்படின்னு கூப்பிட்டா கூட ஒருவேளை இல்லை இந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை, நாளைக்கே வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து சேர்றாரு தாவேகாவினுடைய கூட்டணியில், பாமக இருக்கக்கூடிய இடத்துல விசிகா இருக்காதுன்னு ஒரு முடிவெடுத்து திருமாவளவன் வெளியில் வராருன்னு வச்சுப்போம். அண்ணன் வன்னியரசு சொல்லுவார், யூ கோ மேன் ஒய் மீ அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ அந்த பயம் அண்ணன் திருமா அவர்களுக்கு இருக்கிறதாக நான் பார்க்குறேன். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய ஒட்டுமொத்த டேட்டா கிளை வரைக்கும் ஆதவர்ஜுனா அங்கே கொண்டு போய் வச்சு அவர்களை வந்து தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி இன்னைக்கு விசிகாங்கிற ஒரு கட்சி தாவேகாவோட கரைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போன பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த கரைஞ்சு போனதில் முதலாளாக நான் வன்னியரசு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இப்போ புரிஞ்சிட்ருப்பார். இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கட்சியே காலியாகிடுச்சே அப்படிங்கிற ஒரு அழுத்தம், அவர் வந்து தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மத்தியில் ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு காலையில் ஒரு மாதிரி பேசுகிறாரு, சாயங்காலம் ஒரு மாதிரி பேசுகிறாரு. இப்படி ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு இதற்கு முன்பாக அவர் எடுத்ததில்லை, இப்படி பேசியதில்லை. ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. உள்ளபடியே அவரை நினைத்து நம்ம வருத்தமாக தான் இருக்குது. காக்ரோச் ஜனதா கட்சி இது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இளைஞர்களை வந்து கோர்ட் இப்படி அசிங்கப்படுத்துதே அப்படின்ற மாதிரி வந்து அந்த நிலையில் ஆரம்பித்தது. ஆனால் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்குறத பார்த்துட்ருக்கோம். நீட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரும்போதே அது வேணாம் அப்படின்ட்டு சொன்ன ஒரே ஒரு கட்சி என்னன்னு பார்த்தோன்னா அது திமுக மட்டும்தான். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எதிர்க்கிறாங்க. அந்த மனநிலையில் தான் இப்போ இந்த இளைஞர்கள் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது நீட்டில் நடக்கக்கூடிய ஊழல்கள், ஆனால் அந்த என்டிஏ அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், ரொம்ப சேஃபாக வந்து நடக்கும், இதுதான் தகுதியான டாக்டர்ஸை வந்து உருவாக்கும், இப்படிலாம் வந்து பேசிட்டு இப்போ அதிலே வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கிறது. இதனால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல், இது எல்லாத்தையுமே எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடக்குது. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படின்ட்டு இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த மாதிரி மக்களுக்கு தெரியும் அது இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்குது. ஆனால் அந்த நிலைப்பாடில் அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை பார்க்க முடியுது. இன்றைக்கி நாடாளுமன்றத்தை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க.
இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீட் தேர்வுக்கு எதிராக இந்தியாவிலேயே முதல் முறையாக 2017 குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம், நம்மளுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினால் நடந்துட்டு இருக்கும்போது வட சென்னையில் நீட் தேர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையாக முன்னெடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த போராட்டம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு திமுகவினுடைய தலைவர் வந்தார். இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே டெல்லியில் ஜந்தர் மந்தரில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த உண்ணாவிரத போராட்டத்திலையும் திமுகவினுடைய சார்பாக திமுகவினுடைய நம்மளுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நன் ராசா அவர்கள் நேரடியாக போய் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு, எங்களுடைய தலைவரினுடைய ஆதரவை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரிவித்து அந்த மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிட்டு வந்தார். ஆனால் இப்போ ஆளக்கூடிய நாங்கள் தாவேக அரசு அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைன்னு வைங்க. இப்போ மும்மொழி கொள்கை வந்து கட்டாயம்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் அறிவிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி அவங்க கருத்து தெரிவிக்கல. அதே போல் வந்து நவோதய பள்ளிகளாக தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க, இதை பற்றி அவங்களுக்கு வந்து கவலை இல்லை. இன்றைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி முற்றுகிட அந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கி போலீஸை வச்சு அவர்கள் வந்து அடித்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து இத்தனை நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நீட் தேர்வு எதிர்ப்பாக காணப்பட்ட சமூக நீதிமன் தமிழ்நாட்டுக்குன்னு திமுக ஆட்சி பீரியடில் தனியாக மாநில கல்விக் கொள்கைன்னே ஒன்று வகுத்திருக்கோம். இந்த மாதிரிலாம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வடமாநில இளைஞர்களுக்கு ஆதரவாக இங்கேருந்து எந்த ஆதரவு குரல்களும் ஆளக்கூடிய அரசு சார்பில் கிடையாது. இதுதான் இவர்களுடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்றைக்குமே திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறினது கிடையாது. இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், அதே போல் வந்து மாநில உரிமையாக இருக்கட்டும், அதே போல் கல்வி சார்ந்த போராட்டங்களாக இருக்கட்டும், நம்ம என்றைக்குமே நீட் தேர்வுக்கு எதிராகத்தான் போராடிட்டு இருக்கோம். 22 ஆண்டு காலம் போராடி பொறியியல் நுழைவுத் தேர்வு முறைக்கு அந்த நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமும் 2017 திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து களத்தில் இருந்துகிட்ருக்கு. ஆந்திராவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம தலைவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் கான்வாய் போகிற வழியில் ஒரு ப்ளக்கார்டு வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார். உடனே நம்ம தலைவருடைய கான்வாய் நின்று அந்த பையனை கூப்பிட்டு பேசினாங்க. என்னப்பா அப்படின்னது போல், நான் +2 முடிச்சிட்டேன், நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணலை, MBBS ஆக முடியல, நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு தான் போராடுது, திமுக தான் போராடுது, நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க, எங்கள் மாநிலத்துக்கும் சேர்த்து நீங்கள் போராடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர் பேசினார். கண்டிப்பாக எங்களுடைய குரல் இருக்கும் அப்படின்னு. அப்படி மாணவர்கள் மத்தியிலேயே இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலங்கள்லேயும் நீட் தேர்வுக்கு எதிராக மாநில கல்வி உரிமைக்கு சார்ந்து போராடக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கம்னா திமுகவினுடைய தலைவர் நம்மளுடைய தளபதி அவர்கள் தான். ஆகையினால வந்து ஆட்சி வரும் போகும், அவங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்றைக்கும் மாநில உரிமை சார்ந்து கல்வி சார்ந்து அந்த நம்ம இயக்கம் போராடிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய தலைவர் குரல் கொடுத்துட்டு தான் இருப்பார். அதனுடைய வெளிப்பாடு தான் நான் ராசா அவர்கள் ஜந்தர் மந்தரில் போயிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் போராடிட்டு இருந்த மாணவர்கள், உண்ணாவிரதம் இருந்தவர்களுக்கு மத்தியில் நீட் தேர்வுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக நீங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு திமுக ஆதரவு தரும் அப்படின்னு தங்களுடைய குரலை பதிவு செய்தது. ஃபைன் சார், இன்றைய சூழலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி ரொம்ப தெளிவான கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.